அமெரிக்காவிற்கு ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்கா தனது சமாதான திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவியதுடன் இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இரு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதன் காரணமாக நிலையான சமாதானத்தை நோக்கிய நகர்வு நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்து வருகின்றது. ஈரான் மக்கள் கொண்டுள்ள உரிமைகளை தமது 14 அம்ச சமாதான முன்மொழிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு அங்கீகரிப்பதை தவிர அமெரிக்காவிற்கு வேறு வழியில்லை என ஈரான் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கம் முன்னதாக ஒரு முன்மொழிவை வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.